கவனிங்க டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி அறிய போகிறோம். நாகூர் தர்கா தோட்டம். நாகூர் தர்கா தோட்டம் என்றாலே அந்த காலத்திலே கண் எட்டிய தூரமெல்லாம் பசுமை நிறைந்த காட்சியாக அளிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த தர்கா தோட்டத்தின் உள்ளே நுழைந்தால் நாவல் மரங்களும் மாமரங்களும் கொய்யா மரங்களும், அது மட்டுமல்லாமல் தரையிலே கால்படும் இடமெல்லாம் நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகை செடிகளும் கொடிகளும் வளர்ந்த ஒரு ஆரோக்கியமான பகுதி. நாகூருக்கே நல்ல குடிநீர் வழங்கிய பகுதி என்றும் நமது தர்கா தோட்டத்தை சொல்லலாம். அப்பேற்பட்ட தர்கா தோட்டத்திலே அந்த காலத்திலே எங்களுடைய கால்படாத இடமே கிடையாது. நாங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு முன்னோர்களும் சரி, அந்த தர்கா தோட்டம் என்பது எல்லோருடைய மனங்களையும் கொள்ளை கொண்ட ஒரு இடமாகும். அந்த நாளையிலே பயணத்திலிருந்து வரக்கூடியவர்கள் தனது நண்பர்களுடன் கூட்டாஞ்சோறு போடுவது, கல்யாணம் முடிந்த மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை தோழன்கள் அனைவரும் சேர்ந்து உற்றார் உறவினரை அழைத்து தோழன் சாப்பாடு போடக்கூடிய இடமாகவும் அந்த இடம் திகழ்ந்தது. சுத்தமான காற்று, அதாவது மாசுபடியாத காற்றை நாகூருக்கு வழங்கிய இடம்தான் அந்த தர்கா தோட்டம். அந்த தர்கா தோட்டத்தின் உள்ளே நுழைந்தாலே மனதிற்கு ஒரு இதமான இனம் புரியாத மகிழ்ச்சி பொங்கும். நாவற்கனிகளும் கொய்யாக்கனிகளும் மாங்கனிகளும் கனிந்து பரவசம் ஊட்டக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. நாங்கள் குளிக்க செல்லும் போதெல்லாம் அந்த தோட்டத்திலே புகுந்து வயிறார கனிகளை புசித்து மகிழ்ந்து விளையாடுவோம். அது மட்டுமன்றி பள்ளிக்கூட பரீட்சை நேரங்களில் படிப்பதற்கும் அங்கேதான் செல்வோம். வஞ்சித்தோப்பு செல்வோம். அது மட்டுமல்லாமல் இந்த நாகூர் தர்கா தோட்டத்தில் உள்ள மரங்களில் ஏறி நாங்கள் அமர்ந்து படிப்போம். இது நாங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு மூத்தோர்களும் எங்களுக்கு அடுத்த தலைமுறையினரும் அந்த பகுதியிலே மகிழ்ச்சியோடு காலம் கழித்த ஒரு இனிமையான அந்த தோட்டம். அந்த தர்கா தோட்டம் இப்போது எப்படி உள்ளது அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நாவல் மரங்கள், கொய்யா மரங்கள், மாமரங்கள், பிணிகளை தீர்க்கக்கூடிய பலவிதமான மூலிகைகள் எல்லாமே அங்கே இயற்கையாகவே முளைத்து தழைத்து இருந்த இடம். சுத்தமான, சுகாதாரமான, அமைதியான இடம் என்றும் சொல்லலாம். அங்கிருந்த மரங்களின் மூலம் பொதுவாக நாகூர் பகுதிக்கு சுத்தமான காற்று ஒரு தரக்கூடிய இடமாக இருந்தது மட்டுமல்லாமல், நான் முன்பு சொன்னது போல நாகூர் மக்களுக்கு குடிநீரை தந்ததும் அந்த பகுதி தான். அந்த பகுதியின் தற்போதைய ஒரு காட்சியை பற்றி நாம் அறிவோம். அதற்காகத்தான் இந்த பதிவு. தொடர்ந்து இதனை நீங்கள் கவனித்து வாருங்கள். உங்களுடைய கமாண்டுகளை பதிவு செய்யுங்கள். நாம் இப்போது அந்த காட்சியின் உள்ளே போகின்றோம். நாம் பார்த்து கொண்டிருப்பது தர்கா தோட்டம், சம்பா தோட்டத்துக்கு போகிற வழி. இது அப்படியே இந்த கிரசன்ட் ஸ்கூல்லேருந்து வர்ற வழி. அப்படியே நாம் இப்போ தர்கா தோட்டத்தின் உள்ளே கால்நடையாக நுழைகின்றோம். இதான் தர்கா தோட்டத்தினுடைய இந்த பகுதி, இந்த பக்கத்து வாசல். அப்படியே மெதுவாக போகிறோம். இங்கே எடுத்து தடவை பாருங்கள், நுழைவாயிலேயே குப்பை. எப்பேற்பட்ட சுகமான காற்று, சுத்தமான காற்றை தந்த பகுதி இப்போது குப்பையின் இருப்பிடமாக விளங்குகிறது. அப்படியே நம்ம போகிறோம், பார்க்குறோம்.
நாவல் மரங்கள் எல்லாம் அந்த காலத்தில் உள்ள மரங்கள் என்ன இந்த குப்பை கொட்டுறதுக்காகவே இந்த வழியை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இதில் குப்பை மட்டும் அல்லாமல் இந்த குப்பையால் பன்றிகள் நாய்களுடைய தொல்லை, இந்த குப்பையின் அருகே இருக்கக்கூடிய ஏதாவது உணவுப் பொருளை ஆடுகள் மாடுகள் சாப்பிட்டால் கூட இறந்து விடுகிறது. இத்தனையோ ஆடுகள் இறந்து கிடக்கின்றன, என்ன இறந்து உள்ளன. இப்போ பாருங்க, இப்போ அந்த குப்பையை தான் நம்ம பார்க்குறோம். சுற்றிலும் மரம், இந்த குப்பை கொட்டுறதுக்காகவே இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை, அதாவது பிளாஸ்டிக் பையை ஒழிப்போன்ட்டு நம்ம சொல்கிறோம், எங்கே ஒழிகிற மாதிரியே இல்லை. அந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் வந்து நம்மளை தான் ஒழிக்கும் போல இருக்குது, அப்படி தான் இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் இந்த குப்பை. இந்த குப்பை எங்கேண்டு வருதுன்றா இங்கே உள்ள மக்கள் கொட்டுறது அல்ல, நாகூர் தர்காவில் சேரக்கூடிய குப்பைகளை நாகூர் தர்காவில் இருந்து இங்கு வந்து லாரியின் மூலம் குப்பையை கொட்டுகிறார்கள். இந்த தர்கா தோட்டத்தை சுற்றி பல நூறுக்கணக்கான வீடுகள், பல நூறுக்கணக்கான மக்கள். முக்கியமாக சொல்ல போனால் தர்கா தோட்டத்தின் ஒரு 100 அடி 150 அடி தொலைவிலே கிரசன்ட் மேல்நிலைப்பள்ளி, நர்சரி பள்ளி, அதற்கு எதிர்புறம் அரபி மதரசா. எல்லாருமே, அதாவது குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள், வாலிப வயதுடைய ஆண்கள், பெண்கள் எல்லோரும் படிக்கக்கூடிய ஓதக்கூடிய பகுதி. இங்கிருந்து இந்த குப்பை கொட்டப்படுவதால், அதாவது மக்கி போவதும் கிடையாது, அதை அள்ளி போவதும் கிடையாது. இதனால் இதை பாருங்கள், பிளாஸ்டிக் டப்பாக்கள். இந்த டப்பாக்களில் என்ன ஆகுது, மழை பெய்தா அப்படியே அந்த டப்பாவில் தண்ணி தேங்கின்னு இருக்குது. அந்த தண்ணி தேக்கத்திலிருந்து கொசுகள் மட்டும் இல்லை, நோய்களை பரப்பக்கூடிய பலவிதமான கிருமிகள் உருவாகி இந்த பகுதி மக்களை மட்டுமல்லாது நாகூர் மக்களையே பாதிக்க வைக்கிறது. பாருங்க எப்படி. நெகிழி பையை உபயோகிக்க மாட்டோம், நெகிழி பையை உபயோகிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த அது குப்பையாக சேர்ந்து நம்மளை தான் நெகிழ வைக்குது. என்ன ஆயுளை குறைக்குது. சுத்தமான காற்றை தந்த இந்த பங்களா தோட்டத்தில் இது தர்கா தோட்டத்திலிருந்து அசுத்தமான காற்று நம்மை பாதிக்க செய்கிறது. இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த தர்கா தோட்டத்தில் குவிந்து கிடக்கக்கூடிய குப்பை அவல காட்சியை நாம் பார்த்தோம். இந்த குப்பையை அகற்றுவதற்கு, குப்பை கொட்டாமல் இருப்பதற்கும் இந்த நமது மொஹல்லாவை சேர்ந்த இளைஞர்கள் பலரும் பலவாறு போராடினர். அதற்கு இன்னும் ஒரு விடையும் கிடைக்கவில்லை, விடியலும் பிறக்கவில்லை. தயவு செய்து இதனை சார்ந்த நிர்வாகம் முதலில் இதனை கருத்தில் கொண்டு இங்கு வந்து குப்பை கொட்டுவதால் ஏற்படும் பின் விளைவுகளை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் குப்பையை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நகராட்சியும் இதன் மீது அக்கறையுடன் கவனம் செலுத்தி இந்த பகுதி மக்களின் வருங்கால நலனுக்காக முயற்சியை மேற்கொண்டு இந்த பகுதியை மீண்டும் ஒரு தூய்மையான பகுதியாக, தூய்மையான காற்றை தருகின்ற பகுதியாக உருவாக்குவதற்கு தர்கா நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் மற்றும் ஆட்சியாளர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் முயற்சி செய்யும்படி அன்புடன் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.